சம் எடுத்து தொடச்சி பாருங்கள். 4ங்கும்போது இங்கே இருப்பார் 2 2 4. அப்போ இதை தான் எழுதணும். இங்கேயும் 2 இங்கேயும் 2 அப்போ 4. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த -28ஐயும் +37ஐயும் கீழே போடணும். 2 கூட்டினா 4. இங்கே மைனஸுங்கிறனால இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். இப்போ இந்த 28 வந்து இந்த 4ஆல் வகுக்கணும். 4ஆம் வாய்ப்பாடில் 28 எவ்வளோ தடவை? 7 தடவையா? அப்போ இங்கேயும் 7 இங்கேயும் 7. இப்போ இந்த -7ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா -28. ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வந்துடும். -7ஐயும் -7ஐயும் பெருக்கணும்னா +49. இப்போ குறியை மாற்றுங்க. இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு. இப்போ இது ரெண்டும் அடிபட்டுரும். இதை நம்ம கழிக்கும்போது பாருங்கள் மைனஸ் நம்பர் தான் பெருசு. அப்போ மைனஸ் போட்டுட்டு 49ல் 37. 9ல் 7 போச்சுன்னா 2, 4ல் 3 போச்சுன்னா 1. இப்போ இந்த +42 +9 இதை இறக்கிடலாம். ஸோ திரும்ப இங்கே வாங்க. இப்போ இது 4, இங்கே இந்த மைனஸு 7ஐயும் கூட்டினா 14. இப்போ இங்கே என்ன குறி இருக்குது? மைனஸ். அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். திரும்ப இந்த 12 வந்து இந்த 4ஆல் வகுக்கணும். எவ்வளோ தடவை? 3 தடவை. அப்போ இங்கேயும் 3 போடு இங்கேயும் 3 போடு. முடிஞ்சு போச்சு. இந்த தான் அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஆன்சரை கொஸ்டினை வந்து ரூட்குள்ளே கொஸ்டின் எழுதும்போது நீங்கள் அப்படியே கொஸ்டின் எழுதினாலும் சரி, இல்லை இந்த நம்ம மாற்றி எழுதியிருக்கோம்ல அரேஞ்ச் பண்ணி அதை எழுதினாலும் சரி, எப்படியும் வந்தாலும் ஓகே. கொஸ்டின் ரூட்குள்ளே எழுதிட்டு ஆன்சரை மாடுலஸில் ஆன்சரை எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே லாஸ்ட் நம்பரு இது எக்ஸு இது x². அப்போ இங்கே வந்து 2x² -7x -3. ஓகேவா? அடுத்து 3வது சம். 3வது சம் என்ன? 16 x⁴ + 8 x⁴ 2 + 1. இந்த சம்மில் பாருங்கள் x⁴ எல்லாம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு 16 x⁴ + 0 x⁴ + 8 x⁴ + 0x + 1 எதெல்லாம் இல்லையோ அதுக்கு பதிலாக 0 போட்டுருங்க. இப்போ எழுதும்போது இது 16 + 0 + 8 + 0 + 1 இப்படி எழுதுங்க. இப்போ 16ங்கும்போது பார்த்தீங்கன்னா 4ஐயும் பெருக்குனா 16. அப்போ இங்கேயும் 4 இங்கேயும் 4 அப்போ 16. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 2 நம்பரை இறக்குவியா? +0 + 8. இப்போ 4ஐயும் கூட்டினா 8. இங்கே ப்ளஸ்ஸுங்கிறனால இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ 0வை இந்த 8ஆல் வகுப்பீங்க. 0வை எதால் வகுத்தாலும் 0 தான். இப்போ இங்கேயும் 0 இங்கேயும் 0. இந்த 0வால் எதை பெருக்கினாலும் 0 தான். 0க்கு எல்லாமே ப்ளஸ் குறியை போட்டுக்கோங்க. இங்கே குறியெல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இந்த +8 இங்கே வந்துடும். திரும்ப இது ரெண்டையும் இறக்குவோம். +0 +1. திரும்ப இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த 8 அப்படியே போடுவோம். இந்த ப்ளஸ்ஸை போடுவோம். இந்த 0வை போடுவோம். இங்கே உள்ள குறி ப்ளஸ்ஸுங்கிறனால இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. இப்போ இந்த உள்ள 8ஐ வந்து இந்த 8ஆல் திரும்ப வகுக்கிறோம். 8ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை. அப்போ இங்கேயும் 1 இங்கேயும் 1 முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே +8 + 0 + 1 அவ்வளோதான். இப்போ ஆன்சர் என்ன? அப்போ கேள்வி 16 x⁴ + 8 x⁴ 2 + 1 இதை ரூட்டுக்குள்ளே எழுதிட்டு ஆன்சர் என்ன? 4 மாடுலஸ்குள்ளே இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்றும் இல்லை. இது எக்ஸு இது x². x 0ங்கிறனால எழுதணும்னு அவசியம் இல்லை. எழுதலைனாலும் தப்பு இல்லை, எழுதினாலும் தப்பு கிடையாது. இப்படி எழுதினாலும் கரெக்டு, இல்லைன்னா அல்லது வெறுமனே 4x² + 1 எப்படி எழுதினாலும் கரெக்டு. அடுத்து 4வது சம் வாங்க. 4வது சம் பாருங்கள். 121 x⁴ -198 x⁴ -183 x⁴ 2 +216x + 144. இதுதான் கொஞ்சம் பெரிய நம்பர்லாம் வந்திருக்கு. அப்போ நமக்கு இதுக்கு 9 கொஞ்சம் தாண்டும் பாரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். 121 -198 -183 +216 +144. ஸோ எழுதிட்டோம்னா 121 எது ரெண்டையும் பெருக்குனா 121 வரும். 11ஐயும் பெருக்குனா 121. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இந்த 11ஐயும் கூட்டணுமா?